إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما சர்வ புகழும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கும் வல்லவன் அல்லாஹ்வுக்கே என்றென்றும் உண்டாதாக. அவன் தனித்தவன், ஈடிணையற்றவன், தன்னை மாத்திரம் வணங்கப்படுவதை விரும்பக்கூடியவன். அவனுக்கே புகழனைத்தும் உண்டாதாக. அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் இறுதி தூதரங்கள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி ஒழுகிய உத்தம சஹாபாக்கள், தாபியங்கள், தபோ தாபியங்கள், கியாம நாள் வரைக்கும் அவர்களை விசுவாசம் செய்து உலகத்திலே வாழக்கூடிய மோமின்கள், முஸ்லிம்கள் அனைவர் பேரிலும் என்றென்றும் உண்டாதாக. ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் எமது வாழ்க்கையில் எவைகளை எடுத்து நடக்கும்படி கட்டளையிட்டிருக்கின்றானோ அவைகளை எடுத்தும், எவைகளை தவிர்ந்து கொள்ளுமாறு எங்களுக்கு ஹராமாக்கி வைத்திருக்கின்றானோ அவைகளை தவிர்ந்தும் நாம் வாழ்ந்து கொள்வோமாக. வல்லா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் அதற்கு தௌஃபீக் தருவானாக. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகில் மனிதனை படைத்து மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும், அவனுடைய வாழ்க்கை முறை எவ்வாறு அமைந்தால் அவன் வெற்றி பெறுவான் என்பதை அல்லாஹ் மனிதனுக்கு உணர்த்துவதற்காக இறை தூதர்களை உலகத்துக்கு அனுப்பியிருக்கின்றான். இந்த இறை தூதர்களின் இறுதியாக வந்தவர்கள்தான் எங்கள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பல்வேறு முஜிஸாத்துகளை கொடுத்திருந்தான். அவர்கள் அன்றைய கால குறைஷி காஃபிர்களுக்கு மத்தியிலே அந்த முஜிஸாத்துகளை மக்களுக்கு மத்தியிலே எடுத்து கூறி இஸ்லாமிய பிரச்சாரத்தை மக்களுக்கு மத்தியிலே மேற்கொள்ளக்கூடியதற்கு ஒரு வாய்ப்பாக அந்த முஜிஸாத்துகள் அமைந்தன. உண்மையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கிய அந்த அற்புதமான முஜிஸாத்துகளை பொறுத்தமட்டில் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அனைத்து முஜிஸாத்துகளையும் பிரதானமானதாக கணிக்கப்படக்கூடியதான் இன்று நாம் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த குர்ஆனாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அல் குர்ஆன் நபி அவர்களுக்கு வழங்கப்பட்ட எல்லா முஜிஸாத்துகளிலேயும் மிக விசேஷமான ஒரு முஜிஸாத்தாக கருதப்படக்கூடியது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த அல் குர்ஆனோடு எங்களுடைய தொடர்பு எப்படி இருந்து கொண்டிருக்கிறது? நாம் எந்தளவுக்கு இந்த அல் குர்ஆனை படிக்கின்றோம், ஓதுகிறோம், இதை விளங்குகிறோம் என்றால் உண்மையிலே எமது நிலையை பற்றி நாமே சற்று சிந்திக்க வேண்டியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த அல் குர்ஆனை அன்றைய சஹாபாக்கள் இருக்கின்ற காலத்தில் இறக்கி வைக்கின்றான். சுமார் 23 வருடங்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு
நுபுவத் என்று சொல்லப்படக்கூடிய நபிப்பட்டம் கிடைத்ததுக்கு பின்னால் ரசூலுல்லாஹ் மரணிக்கும் வரைக்கும் தேவைக்கும் காலத்துக்கும் ஏற்ப முறையில் அல்லாஹ் வசனங்களை இறக்கி கொண்டிருக்கின்றான். இந்த வசனங்கள் உண்மையிலே வணக்கங்களை பற்றியோ அல்லது ஏற்கனவே வாழ்ந்த சமுதாயங்களை பற்றியோ மாத்திரம் குறிப்பிடாமல் இன்று கூட இந்த குர்ஆனை ஆராய்ந்து பார்த்தால், இன்று மாத்திரமல்ல இந்த உலகம் அழியும் வரைக்கும் இந்த குர்ஆன் மனிதனுக்கு வாழ்க்கை முறையை காட்டிக் கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் துரதிர்ஷ்டவசம் என்னவென்றால், எம்மிலே அதிகமானவர்கள் இந்த குர்ஆனை ஓதுவதோடு மாத்திரம் நிறுத்திக் கொள்கிறார்கள். இன்னும் சில பேர்களை பார்க்கின்றோம், ஓதுவதும் கிடையாது, இந்த குர்ஆனை பற்றி சிந்திப்பதும் கிடையாது. இப்படியான ஒரு வாழ்க்கையில் நாம் சுழன்று ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் இஸ்ரா என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் இந்த குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? இன்ன ஹாதல் குர்ஆன் யஹ்தி லில்லதி ஹிய அக்வம் வ யுபஷ்ஷிருல் முஃமினீன அல்லதீன யஅமலூன ஸ்ஸாலிஹாத்தி அன்ன லஹும் அஜ்ரன் கபீரா. அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறான்? இந்த குர்ஆன் இருக்கிறதே, இது நேரான வழியின் பக்கம் மனிதனுக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது. நேரான வழியின் பக்கம் மனிதனுக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, மூமின்களுக்கு இது நன்மாராயம் சொல்கிறது. என்ன தெரியுமா? எப்படிப்பட்ட மூமின்கள்? அல்லதீன யஅமலூன ஸ்ஸாலிஹாத், உண்மையான முறையில் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன வாழ்க்கை வழிமுறைகளை, என்னென்ன வணக்க வழிபாடுகளை இந்த பூமியிலே சொல்லி கற்றுக் கொடுத்தார்களோ, அந்த வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடிய, அந்த வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடிய அந்த உண்மையான விசுவாசிகளுக்கு அவர்களுக்கு அதிகமான பெரிய கூலிகள் இருக்கின்றன என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை பற்றி சொல்லுகின்ற பொழுது சொல்லி காட்டுகிறான். மேலுள்ள ஆயத்தில் அல்லாஹ் குறிப்பிட்டது 2 விடயங்கள். ஒன்று, நாம் சிந்தித்து பார்த்தால் இந்த குர்ஆனின் மூலம் மனிதன் நேர்வழியை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த குர்ஆனின் மூலம் மனிதன் நேர்வழியை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, உண்மையிலே குர்ஆனின் மூலம் நேர்வழியை பெறுவதாக இருந்தால் அந்த குர்ஆனை விளங்க வேண்டும் என்பது அது நான் சொல்லி நீங்கள் அறிய வேண்டிய தேவை கிடையாது. குர்ஆனின் மூலம் அல்லாஹ் நேர்வழி என்றால் அதை எப்படி அந்த நேரான வழியை கற்றுக்கொள்வது, அந்த நேரான வழி என்றால் அல்லாஹ் எதை குறிப்பிடுகிறான் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று எம்முடைய அதிகமானவர்களை பொறுத்த மட்டில் குர்ஆனை ஓதுகிறோமே மாத்திரம், அந்த குர்ஆனை எடுத்து ஓதுகிறோம், அதோடு நிறுத்திக் கொள்கிறோம். அந்த குர்ஆன் என்ன சொல்கிறது, அந்த குர்ஆன் எங்களோடு எப்படி பேசுகிறது, அந்த அல்லாஹ்வுடைய வசனங்கள் என்னால் என்ன என்பதை பற்றி ஆராய்ந்து பார்ப்பதில்லை. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் இன்னொரு இடத்திலே சொல்கிறான், சூரத்துல் பக்ராவிலே சொல்லி காட்டுகிறான், கமா அர்சல்னா ஃபீக்கும் ரசூலம் மின்கும் யத்லூ அலைக்கும் ஆயாத்தினா. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நாங்கள் அதாவது ஒரு தூதரை அனுப்பி வைத்திருக்கிறோம். எப்படியான தூதர்? ரசூலம் மின்கும், உங்களில் இருந்து ஒரு தூதரை அனுப்பி வைத்திருக்கிறோம். அவர் என்ன செய்கிறார்? யத்லூ அலைக்கும் ஆயாத்தினா, எங்களுடைய வசனங்களை அவர் ஓடி காண்பிக்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு குர்ஆனுடைய வசனங்களை அன்றைய சஹாபாக்களுக்கு ஓதி காண்பிக்கிறார்கள். அந்த ஓதி காண்பிக்கிறது மாத்திரமல்ல, வயுஸக்கீக்கும் வயுஅல்லிமுக்குமுல் கிதாப வல் ஹிக்மா, அவர் அது மாத்திரமல்ல உங்களை தூய்மைப்படுத்துகிறார். எதன் மூலம்? நேரான வழியின் மூலம், சத்தியத்தின் மூலம் அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி காண்பித்து உங்களை நல்ல வழிக்கு அவர் அழைத்துக் கொண்டிருக்கிறார், உங்களை தூய்மையாக்கி கொண்டிருக்கிறார். வயுஅல்லிமுக்குமுல் கிதாப வல் ஹிக்மா, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய வேதத்தை அவர் படித்து தருகிறார். அது மாத்திரமல்ல, நுட்பத்தை, அறிவை, மார்க்கத்தை உங்களுக்கு சொல்லித் தருகிறார். வயுஅல்லிமுக்கும் மா லம் தகூனூ தஅலமூன், நீங்கள் ஏற்கனவே அறியாத விஷயங்களை எல்லாம் உங்களுக்கு அவர் கற்றுத்தருகிறார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை பற்றி அல் குர்ஆனிலே தெளிவாக சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, உண்மையிலே குர்ஆன் என்பது இது சாதாரண ஒரு விடயம் அல்ல. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பருவமடைந்ததிலே இருந்து அவனுடைய அதாவது மரணம் வரைக்கும் அவன் எப்பொழுது எப்படி வாழ வேண்டும், எந்த முறையிலே வாழ வேண்டும், எந்த முறையில் வாழ்ந்தால் அவனுக்கு சுவர்க்கம் இருக்கிறது என்ற அத்தனை செய்திகளையும் அந்த வழிகாட்டல்களையும் அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. அன்புள்ள சகோதரர்களே, எனவேதான் இந்த குர்ஆனை ஓதுவதோடு மாத்திரம் நிறுத்திக் கொள்வோம் என்றால் உண்மையிலே இந்த குர்ஆனுடைய அதாவது அல்லாஹ் எந்த நோக்கத்துக்கு இறக்கினானோ, எந்த விஷயங்களை எங்களுக்கு சொல்லி இருக்கின்றானோ அது விடயத்தில் நாங்கள் பொடுபோக்குள்ளவர்களாக மாறிவிடுவோம் என்பதிலே சந்தேகம் கிடையாது. அன்புள்ள சகோதரர்களே, இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் சூரத்து நிசாவிலே, அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் வலவ் கான மின் இன்தி கைரில்லாஹி லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா. அல்லாஹ் அழகாக சொல்லி காட்டுகிறான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், அவர்கள் குர்ஆனை ஆராய்ந்து பார்க்க கூடாதா? குர்ஆனை ஆராய்ந்து பார்க்க கூடாதா?
ஓதுவதை அல்லாஹ் சொல்லவில்லை. இந்த இடத்திலே ஆராய்ந்து பார்ப்பது, அதனுடைய விளக்கங்களை புரிவது, அதனுடைய விளக்கங்களை வாசித்து தெளிவு பெறுவது, அதை உலமாக்களிடத்திலே கேட்டு தெளிவு பெறுவது, இப்படியாக அந்த குர்ஆனை ஆராய்ந்து பார்க்க கூடாதா? வலவ் கான மின் இன்தி கைரில்லா, அல்லாஹ் அல்லாஹ்விடத்திலே இருந்து வந்திருந்தால், இது அல்லாஹ்விடத்திலே இருந்து வந்த உண்மையான நூலாக இருந்து கொண்டிருக்கிறது, உண்மையான வேத நூலாக இருந்து கொண்டிருக்கிறது, இது அல்லாஹ்விடத்திலே இருந்து வந்திருந்தால் லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா, இந்த குர்ஆனிலே அதிகமான வித்தியாசங்களை கண்டிருப்பார்கள், ஒன்றுக்கு முரணான பல்வேறு விஷயங்களை கண்டிருப்பார்கள். ஆனால் அப்படியான எதுவும் இல்லாத தூய்மையான ஒன்றாக இந்த குர்ஆன் இருந்து கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னொரு இடத்திலே சொல்லி காட்டுகிறான், அஃபலா யத்தபருனல் குர்ஆன், அவர்கள் குர்ஆனை ஆராய்ந்து பார்க்க கூடாதா? அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, அவர்களுடைய உள்ளங்கள் பூட்டு போடப்பட்டிருக்கிறதா என்று அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, எனவே நாம் மாத்திரமல்ல, எங்களுடைய பெண்மணிகள் ஒவ்வொருவரும், நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த குர்ஆனுக்காக நேரம் ஒதுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த குர்ஆனை பற்றி நாங்கள் வாசித்து பார்க்க வேண்டும். இன்று எங்களுடைய எல்லா பாஷைகளிலேயும் நாங்கள் பேசக்கூடிய பல்வேறு பாஷைகளில் இந்த குர்ஆன் அதாவது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. நாம் எதை நாடுகிறோமோ அந்த விஷயம், எந்த பாஷையை நாங்கள் விரும்புகிறோமோ அந்த பாஷையில் எங்களுக்கு வாசிக்கலாம், ஆனால் நாங்கள் வாசிப்பதில்லை. அன்புள்ள சகோதரர்களே, உண்மையிலே அல்லாஹ் இன்னொரு இடத்திலே சொல்லி காட்டுகிறான், கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக்க முபாரக்குன் லியத்தபரு ஆயாத்திஹி, உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த குர்ஆன் இருக்கிறதே, இங்கு உங்களுக்கு இறக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த குர்ஆன் இது எப்படிப்பட்டது? முபாரக்குன், அது பரக்கத்துக்கு பொருந்தியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமா அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், லியத்தபரு ஆயாத்திஹி, அதனுடைய வசனங்களை நீங்கள் ஆராய்வதற்காக அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, எனவே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், நாம் எந்த அளவுக்கு இந்த குர்ஆனோடு தொடர்பாக இருந்து கொண்டிருக்கிறோம், இந்த குர்ஆனை எந்த அளவுக்கு வாசிக்கின்றோம், இந்த குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பை எடுத்து எந்த அளவுக்கு வீடுகளில் வாசிக்கிறோம், எமது மனைவி பிள்ளைகளுக்கு எந்த அளவுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. யார் யாரோ எழுதிய அதாவது கதைகளை அல்லது எங்களுடைய குழந்தைகளுக்கு பாடசாலை புத்தகங்களை மாத்திரம் வாசிப்பதற்கு நேரம் ஒதுக்கிறோம். எங்களுடைய மனைவிமார்களுக்கு தேவையில்லாத பத்திரிகைகளை வாசிக்க கொடுக்கின்றோம். ஆனால் குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பை எடுத்து வாசிக்க கொடுக்கின்றோமா? அன்புள்ள சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள். நாங்கள் ஓதக்கூடிய இந்த ஃபாத்திஹா சூரத், நாங்கள் அன்றாடம் சுமார் 17 முறைகள் இந்த ஃபாத்திஹா சூரத்தை ஓதிக்கொண்டிருக்கிறோம். இந்த ஃபாத்திஹாவுக்கு பொருள் தெரியாத எத்தனை பேர்கள் இருக்கின்றார்கள்? இஸ்லாத்திலே 60-70 வருடங்களை கழித்திருக்கிறார்கள். ஃபாத்திஹா சூரத்துக்கு பொருள் கேட்டால் தெரியாது என்று சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, மறுமையிலே என்ன பதில் சொல்ல போகிறோம்? இந்த ஃபாத்திஹா சூரத்துக்கு கூட பொருள் தெரியாவிட்டால், இதே போன்று சிறிய சிறிய சூறாக்களை நாங்கள் அதனுடைய பொருள்களோடு விளங்காவிட்டால் நாங்கள் குற்றவாளிகள் அல்லவா? அன்புள்ள சகோதரர்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சில ஷேഖ்மார்கள் நாங்கள் கூட அறிந்திருப்போம், சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகிறார்கள். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், நாங்களும் ஓதுகிறோம், அவர்களும் ஓதுகிறார்கள். அதனுடைய விளக்கத்தை புரிந்ததன் காரணமாக தேம்பி தேம்பி அழுது கொண்டிருக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, நாங்களும் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்று ஓதுகிறோம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று ஓதுகிறோம். ஏன் அந்த வசனங்கள் எங்களுடைய உள்ளத்தை தொடவில்லை? எங்களுடைய நாவோடு அப்படியே மூடப்படுகிறது. அவர்களுடைய உள்ளத்தை தொட்டு கேட்கிறது. நாம் சொல்லக்கூடிய வார்த்தையும் எனது நடைமுறையும் ஒன்றாக இருக்கிறதா என்று அவர்களுடைய உள்ளத்தை தொடுகிறது. அடுத்த வாசகத்துக்கு செல்ல முடியாமல் தேம்பி தேம்பி பல நிமிடங்கள் அழக்கூடிய காட்சிகளை கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லவா? அன்புள்ள சகோதரர்களே, குர்ஆன் என்பது எனவே நாம் ஓதுவதற்காக மாத்திரமல்ல, அதனுடைய பொருள்களோடு விளங்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, குர்ஆனுடைய ஒரு சூரா, ஒரு சிறிய சூரா, அதனை மாத்திரம் நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். உண்மையிலே அந்த ஒரு சூரா எங்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லித் தருகிறது. மனிதன் எப்படி வாழ வேண்டும், எந்த நிலையிலே மனிதனுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை பற்றி அந்த ஒரு சூரா மாத்திரம் எங்களுக்கு சொல்வதாக இருந்தால், ஏனைய 113 சூறாக்களும் எத்தனை படிப்புகளை கொண்டதாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, அந்த சூரா அல்ஹாகுமுத் தகாசுர், அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, எப்படி சொல்கிறான்? அல்ஹாகுமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துல் மகாபிர். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகிறான், உங்களுக்கு அதிகப்படுத்துவது, பொருட்களை, உலகத்தில் இருக்கக்கூடிய செல்வங்களை அதிகமாக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் காரணமாக நீங்கள் மண்ணறைக்கு செல்லும் வரைக்குமே உங்களுக்கு என்ன செய்து விட்டது? உங்களை ஏமாற்றி விட்டது, உங்களை வீணாக்கி விட்டது, உங்களுடைய வாழ்க்கையை நாசப்படுத்தி விட்டது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மனிதனுடைய அந்த ஆசை, மனிதன் பொருளை தேட வேண்டும், சொத்து செல்வங்களை தேட வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரே சிந்தனை, அதை அதிகப்படுத்தி
உலகத்திலே அதை அதிகப்படுத்தக்கூடிய சிந்தனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இதன் காரணமாக அவனுக்கு நடக்கக்கூடியது என்ன? அவன் ஏமாந்து விட்டான். அவன் மன்னரைக்கு செல்லும் வரைக்கும் இந்த நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, இந்த வசனத்துக்கு ஏற்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டுகின்றார்கள். அனஸ் இப்னு மாலிக் என்று சொல்லக்கூடிய, அதே போன்று இப்னு அப்பாஸ் ஆகிய 2 சஹாபாக்களும் அந்த ஹதீஸை அறிவித்திருக்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லோ கான லிப்னி ஆதம் வாதிம் மின் மால், மனிதனுக்கு ஒரு பள்ளத்தாக்கு நிறைய பணம் இருக்கிறது, சொத்து செல்வங்கள் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். நபி அவர்கள் சொன்னார்கள், லபுதகா இலைஹி சானியா, அவன் என்ன செய்வான் தெரியுமா? இன்னொரு பள்ளத்தாக்கு எனக்கு வேண்டும் என்று ஆசைப்படுவான். ஒரு பள்ளத்தாக்கு என்றால் ஒரு பிரமாண்டமான ஒரு இடம், பூராக இடம் நிறைய ஒரு மனிதனுக்கு பணம் இருக்கிறது, சொத்து இருக்கிறது, செல்வம் இருக்கிறது என்றால் அவன் அதனோடு போதுமாக்கிக் கொள்வானா? இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார்கள், அவன் இரண்டாவதை தேடிக்கொண்டிருப்பான். வலவ் கான லஹு வாதியான் லபுதகா லஹுமா சாலிசா. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவனுக்கு 2 பள்ளத்தாக்குகள் கிடைத்து விட்டால், 2 பள்ளத்தாக்குகளை போன்ற பெரும் சொத்து செல்வங்களுக்கு அவன் ஆளாகிவிட்டால் அவன் 3ஆவதை தேடிக்கொண்டிருப்பான் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், வலா யம்லா ஜௌஃப இப்னு ஆதம் இல்ல துராப், அதாவது ஒரு மனிதனுடைய எண்ணம், அவனுடைய ஆசை, அவனுடைய அந்த ஆசை எதுவரைக்கும் இருக்கும் என்று சொன்னால் அவனை, அதாவது மண்ணின் மூலமாகத்தான் அவனுடைய ஆசைகளை நிரப்ப முடியும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார்கள். அவனுடைய அந்த ஆசை மூலமாக அவன் தன் சாப்பிட வேண்டும், குடிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதே, அதன் மூலமாக அவன் எவ்வளவு வேண்டும் நாம் தேடிக்கொண்டிருப்பான். அதற்கு முடிவு கிடைக்கவே மாட்டாது என்பதைத்தான் நபி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அன்பா அந்த சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள். இன்னொரு ஹதீஸிலே ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகின்றார்கள், லோ கான லிப்னி ஆதம் வாதிம் மின் நஹல், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஈச்சம் தோப்பு ஒரு மனிதனுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு பள்ளத்தாக்கு நிறைய ஈச்சன் தோப்பாக இருந்து கொண்டிருக்கிறது, பெரிய ஒரு தொகை இருக்கிறது என்று சொன்னால், லதமன்னா மிஸ்லஹு சும்ம தமன்னா மிஸ்லஹு, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அதே போன்று இன்னொன்று நமக்கு கிடைக்க வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டு கொண்டிருப்பான். ஹத்தா யதமன்னா ஔதியா, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒன்றல்ல இரண்டல்ல பல்வேறு, அதாவது அவ்வாறான பள்ளத்தாக்குகள் நிறைய எனக்கு ஈச்ச மரங்கள் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு வைத்துக் கொண்டே இருப்பான் என்று நபி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அன்புள்ள சகோதரர்களே, மனிதனுடைய நிலை இப்படித்தான் இருக்கும். ஆனால் மனிதன் சிந்தித்து பார்க்க வேண்டும், நான் உலகத்திலே இருக்கக்கூடிய சொத்து செல்வங்கள், அதனுடைய இன்பங்கள், இவைகளை மாத்திரம் அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசையில் நான் அதிகப்படுத்தி என்னுடைய வாழ்க்கையை நாசப்படுத்தி விட்டால் என் மறு உலக வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதைத்தான் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். கல்லா சௌஃப தஅலமூன் சும்ம கல்லா சௌஃப தஅலமூன், அதன் விளைவை பற்றி உலகத்திலே அதிகப்படுத்த வேண்டும் என்ற ஆசையோடு அல்லாஹ்வுடைய சட்டங்களை, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எல்லாம் மாற்றம் செய்து கொண்டு அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு அடிபணியாமல் உலகத்திலே வாழ்ந்தவனுடைய நிலைமை எப்படி தெரியுமா இருக்கும்? அவன் பின்னால் அறிந்து கொள்வான் அவனுடைய விளைவை. மறுபடியும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், சும்ம கல்லா சௌஃப தஅலமூன், அவன் மீண்டும் அறிந்து கொள்வான். அன்புள்ள சகோதரர்களே, உலகத்திலே வாழ வேண்டும், உலகத்திலே தேட வேண்டும், உலகத்திலே சம்பாதிக்க வேண்டும். ஹலாலான சம்பாத்தியங்கள் தாராளமாக சம்பாதிக்கலாம், அல்லாஹ் தடுக்கவில்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாற்றம் இல்லாமல் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கடமைகள் உதாசீனம் செய்யப்படக்கூடாது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவைகளை எல்லாம் தடுத்தார்களோ அவைகளை எல்லாம் கருத்தில் கொள்ளாமல் நம்முடைய வியாபாரங்கள் இருக்கக்கூடாது. ஹராம் ஹலால்களை பேண வேண்டும், ஒழுங்காக வியாபாரம் செய்ய வேண்டும். இப்படித்தான் எங்களுடைய நிலைமை இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா வேறொரு ஆயத்திலே சொல்கின்ற பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ஸிக்ரில்லாஹ், அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஈமான் கொண்டவர்களே, உங்களுடைய சொத்து செல்வங்கள், அதே போன்று உங்களுடைய குழந்தைகள் அல்லாஹ்வுடைய சிந்தனையை விட்டு உங்களை மாற்றிவிடக்கூடாது, உங்களை வீணாக்கிவிடக்கூடாது. வமன் யஃபல் ذلك فاولئك هم الخاسرون, அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லை, 5 நேரம் தொழுகை ஜமாஅத்தோடு தொழுவதற்கு எனக்கு முடியவில்லை, காரணம் கடையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனக்கு அல்லாஹ்விடத்திலே என்னுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு தேடுவதற்கு நேரம் கிடைக்கவில்லை, சுன்னத்தான தொழுகைகளை நிறைவேற்றுவதற்கு சந்தர்ப்பம் கிடைப்பதில்லை, குர்ஆனை எடுத்து ஓதுவதற்கு நேரம் கிடைப்பதில்லை. என்னுடைய குழந்தைகள் அதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள், என்னுடைய சொத்து செல்வங்கள் அவைகளுக்கு காரணமாக இருக்கிறதா? மனிதன் கை செய்தப்படுவான். எப்பொழுது? இப்பொழுது அல்ல, அவன் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நேரத்தில்.
சொத்து செல்வங்கள் எல்லாம் அடுக்கடுக்காக அடுக்கப்பட்டு கொண்டிருக்கும். இப்பொழுது அவனுக்கு அதை அனுபவிக்க முடியாத ஒரு நேரம் வந்து விடுகிறது. அந்த நேரத்தில் அவன் சிந்திப்பான், ஆனால் பயன் தராத நேரமாக இருந்து கொண்டிருக்கும். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் இன்னொரு இடத்திலே சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வல் தன்லுர் நஃப்சுன் மா கத்தமத் லிகத், நாளைக்காக மற்ற வாழ்க்கைக்காக உங்களுடைய இந்துலக வாழ்க்கை முடிந்ததற்கு பின்னால் அடுத்த வாழ்க்கைக்காக நீங்கள் எதை முன்கூட்டி அனுப்பி வைத்திருக்கிறீர்கள், சிந்தித்து பாருங்கள். மறுபடியும் அல்லாஹ் சொல்கிறான், வத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று ஒரே வசனத்தில் 2 முறை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னல்லாஹ ஹபீருன் பிமா தஅமலூன், நீங்கள் உலகத்திலே எதை செய்தாலும் சரி, நீங்கள் சாப்பிட்டாலும் சரி, குடித்தாலும் சரி, தூங்கினாலும் சரி, வியாபாரம் செய்தாலும் சரி, வணக்க வழிபாடுகள் எதை செய்தாலும் அல்லாஹ் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய கண்காணிப்பை விட்டும் நீங்கள் அசைய முடியாது என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, தொடர்ந்து அந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலா தகூனு கல்லதீன ஸல்லல்லாஹு ஃபஅன்ஸாஹும் அன்ஃபுஸஹும் உலாயிக ஹுமுல் ஃபாசிகூன். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலா தகூனு கல்லதீன ஸல்லல்லாஹு, அல்லாஹ்வை மறந்தவர்களை போன்று நீங்கள் ஆகிவிட வேண்டாம். அல்லாஹ் யாரை பார்த்து சொல்கிறான்? முழு மனித சமுதாயத்தை பார்த்து சொல்கிறான், அல்லாஹ்வை மறந்தவர்களை போன்று நீங்களும் அல்லாஹ்வை மறந்து இந்த உலகத்திலே வாழ வேண்டாம். அப்படி வாழ்ந்துவிட்டால் ஃபஅன்ஸாஹும் அன்ஃபுஸஹும், அல்லாஹ் அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன செய்து விட்டான்? அவர்களே மறக்க வைத்து விட்டான். அன்புள்ள சகோதரர்களே, உலாயிக ஹுமுல் ஃபாசிகூன், அவர்கள் மனிதர்களில் கெட்டவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மனிதர்களில் மோசமானவர்கள். அன்புள்ள சகோதரர்களே, எனவே இந்த உலக வாழ்க்கை எங்களுக்கு ஒரு பயிற்சிக்காக தரப்பட்ட வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் தினம் அபூ உபைத் பின் ஜர்ராஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியை பஹ்ரைன் நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். எதற்காக அனுப்பினார்கள்? பஹ்ரைன் நாட்டில் இருக்கக்கூடியவர்களிடத்தில், அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாத்துக்கு மாற்றமானவர்களிடத்திலே, அங்கே இருக்கக்கூடியவர்களிடத்திலே, யூத கிறிஸ்தவர்களிடத்திலே நபி அவர்கள் ஜிஸியா எடுப்பதற்காக அங்கே அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள். அவர்கள் சென்று திரும்பிய நேரம் ஒரு ஃபஜ்ருடைய நேரமாக இருந்து கொண்டிருக்கிறது. அங்கே பணங்களோடு அவர்களுடைய ஜிஸியா பணத்தை எடுத்துக்கொண்டு அபூ உபைத் பின் ஜர்ராஹ் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி திரும்பி வந்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கே சஹாபாக்கள் பார்க்கிறார்கள், அன்சாரி சஹாபாக்கள். அவர்கள் பார்த்த பொழுது சந்தோஷப்படுகிறார்கள். எதற்காக? இவர் பணத்தோடு வந்திருக்கிறார், ஜிஸியாவுடைய பணத்தை கொண்டு வந்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு பங்கிட்டு வைப்பார்கள் என்ற எண்ணத்தோடு அந்த சஹாபாக்கள் பார்க்கிறார்கள். அந்த சஹாபாக்களுக்கு செய்தி கேள்விப்படுகிறது, அபூ உபைத் பின் ஜர்ராஹ் ஜிஸியா பணத்தோடு திரும்பி வந்திருக்கிறார் என்ற செய்தி கேள்விப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருடைய தொழுகையை முடித்துவிட்டு சஹாபாக்களின் முகத்தை பார்க்கிறார்கள். நபி அவர்கள் பார்த்த மாத்திரத்திலே கேட்கின்றார்கள், சிரித்து விட்டு கேட்கிறார்கள். நபி அவர்கள் அந்த சஹாபாக்களுடைய முகத்தை பார்த்து சிரித்து விட்டு சொன்னார்கள், அலுன்னுக்கும் சமயத்தும் அண்ணா அபா உபைதா, அதாவது நான் நினைக்கின்றேன் அபூ உபைதா என்று சொல்லக்கூடிய சஹாபி அவர்கள் இப்பொழுது வந்திருக்கிறார்கள், அவர்கள் உங்களிடத்திலே அந்த பஹ்ரைன் நாட்டில் இருந்து பணங்களை கொண்டு வந்த செய்தி உங்களுக்கு வந்துவிட்டது போலும் என்று சொல்லி அந்த சஹாபாக்கள் தொழுகையில் ஈடுபட்டு கொண்டிருந்த சஹாபாக்களை பார்த்து நபி அவர்கள் கேட்ட பொழுது அந்த சஹாபாக்கள் சொன்னார்கள், ஆம் யா ரசூலல்லாஹ். அப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? அப்ஷிரு, நன்மாராயம் பெறுங்கள் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஃபவல்லாஹி மல் ஃபக்ர அக்ஷா அலைக்கும், நான் உங்களுக்கு ஏழ்மை வந்துவிடும் என்று பயப்படவில்லை, உங்களுக்கு சமூகத்திலே நீங்கள் ஏழைகளாக மாறி கஷ்டப்பட்டு கொண்டிருப்பீர்கள் நான் பயப்படவில்லை. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வலாகின்னி அக்ஷா அலைக்கும் அன் துபுஸத துன்யா அலைக்கும் கமா புஸிதத் அலா மன் கான கப்லக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயங்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த துனியாவை, இந்த உலக பாக்கியங்களை எல்லாம் அள்ளி கொடுத்ததை போன்று உங்களுக்கும் கொடுக்கப்பட்டுவிடும். அதற்கு பின்னால் ஃபதனாஃபஸூஹா கமா தனாஃபஸூஹா, அதற்கு பின்னால் நீங்கள் அந்த சொத்து செல்வங்களுக்காக, உலகத்தின் பாக்கியங்களுக்காக ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக் கொள்வீர்களோ அவர்களும் போட்டி போட்டுக் கொண்டதை போன்று என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள். ஒத்துஹ்லிகக்கும் கமா அஹ்லக்தும், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவர்களை அழித்ததை போன்று அந்த போட்டி போட்டு நீங்களும் அழிக்கப்பட்டு விடுவீர்களோ என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயப்படுவதாக சொல்லி காட்டினார்கள். முஸ்லிமிலே இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது.
அன்புள்ள சகோதரர்களே, உலகத்தை தேட வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் படித்துக் கொடுத்தார்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நாம் அதாவது அல்லாஹ்வை அஞ்சிய நிலையில் எங்களுடைய வாழ்க்கைக்கு தரப்பட்ட சொத்து செல்வங்களை தேடிக்கொள்ளலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய கடமைகளுக்கு நாங்கள் மாற்றம் செய்துவிடக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த குர்ஆன் வசனத்தின் சூரத்து தகாசுரிலே அல்லாஹ் தொடர்ந்து சொல்கின்றான், கல்லா லௌ தஅலமூன இல்மல் யகீன். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் அந்த வசனத்தின் அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நீங்கள் உறுதியாக அறியக்கூடியவர்களாக இருந்தால் உலக இன்பங்களின் காரணமாக நீங்கள் ஏமாறி இருக்க மாட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உங்களுக்கு உறுதியான அறிவு இருந்தால், இந்துலக வாழ்க்கைக்கு பின்னால் இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது, அதிலே மனிதனுக்கு கேள்வி கணக்கு இருக்கிறது, தான் சம்பாதித்த சொத்து செல்வங்கள் பற்றி விசாரணை இருக்கிறது என்ற அந்த விஷயங்கள் பற்றியெல்லாம் சரியான சிந்தனை இருக்கும் என்றால், சரியான அறிவு இருக்கும் என்றால் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், நீங்கள் அதாவது இந்த உலக வாழ்க்கையில் இந்த இன்பங்களிலே மூழ்கி நீங்கள் ஏமாறி இருக்க மாட்டீர்கள் என்பதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டிவிட்டு லதரவுன்னல் ஜஹீம் அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் மறுமையிலே உங்களுடைய மரணத்துக்கு பின்னால் அந்த நரகத்தை மிக தூரத்தில் இருந்து பார்ப்பீர்கள். தூரமாக காண்பிக்கப்படும் அந்த நரகம் பற்றி இருந்து இருக்கக்கூடிய காட்சியை பார்ப்பீர்கள். அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், சும்ம லதரவுன்னஹா ஐனல் யகீன், நீங்கள் உறுதியாக மிக சமீபமாக அது இருக்கின்ற நேரத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள். அன்புள்ள சகோதரர்களே, மனிதன் நரகத்தை பார்க்கின்ற பொழுது, நரகத்திலே அங்கே கொடுக்கப்படக்கூடிய தண்டனைகளை மனிதன் பார்க்கின்ற பொழுது, உலகத்திலே அவன் சம்பாதித்ததை பற்றி, உலகத்திலே அவன் கட்டுக்கட்டாக தேடியதை பற்றி அந்த நேரத்தில் சிந்தித்து பார்த்தால் அவனுக்கு எந்த பயனும் தராது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இறுதியாக அல்லாஹு தஆலா அந்த வசனத்தின் கடைசியிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், சும்ம லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம். பிரதானமான ஆயத், மிக முக்கியமான வசனம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதற்கு பின்னால் நீங்கள் மறுமையில் உலகத்திலே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, எங்களிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்துமே அல்லாஹ் எங்களுக்கு உலகத்திலே பாவிப்பதற்காக கொடுத்திருக்கக்கூடிய நியமத்துகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. எந்த ஒரு சொத்தாக இருக்கட்டும், எந்த செல்வமாக இருக்கட்டும், மனிதனுடைய உடம்பாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அது மனிதனுடைய அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, அல்லாஹு தஆலா மனிதனுக்கு தான தர்மங்கள் செய்வதை பற்றி சொல்லுகின்ற பொழுதெல்லாம் அல்லாஹ் என்ன சொல்கிறான், மிம்மா ரஸக்னாக்கும், நான் உங்களுக்கு தந்ததிலே இருந்து நீங்கள் கொடுங்கள். அல்லாஹ் சொல்லவில்லை உங்களுடைய சொத்திலே இருந்து கொடுங்கள், உங்களுடைய செல்வங்களில் இருந்து கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. நான் உங்களுக்கு தந்த வயிற்றிலே இருந்து கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உலகத்திலே எதுவும் இல்லாமல் பிறந்த மனிதனுக்கு அல்லாஹ் இத்தனை பாக்கியங்களையும் கொடுத்திருக்கிறானே, அவன் சாப்பிடுகிறான், குடிக்கிறான், ஓடுகிறான், பாடுகிறான், எல்லா விடயங்களையும் உலகத்திலே நிம்மதியாக செய்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய எத்தனை நேமத்துகள் சிந்தித்து பாருங்கள். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நியமத்துகளை மனிதனால் கணக்கிட முடியுமா? கணக்கிடவே முடியாது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் பல இடங்களிலே. அல்லாஹ் அவரிடத்திலே சொல்லுகின்ற பொழுது, அஃபரஐத்துமுல் மா அல்லதி தஷ்ரபூன், நீங்கள் குடிக்கக்கூடிய இந்த நீரை நீங்கள் பார்க்கவில்லையா? அல்லாஹ் கேட்கிறான். குடிக்கிறோமே நீர், மனிதனுக்கு நீர் இல்லாமல் உலகத்திலே வாழ முடியுமா? அல்லாஹ் கேட்கிறான், நீங்கள் சிந்தித்து பார்க்க கூடாதா? அன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸுன் அம் நஹ்னுல் முன்ஸிலூன், மேகத்திலே இருந்து அந்த நீரை நீங்கள் தானா இறக்கிக் கொள்கிறீர்கள் அல்லது நாங்கள் இறக்குகின்றோமா? அல்லாஹ் கேட்கிறான். நாங்களாக அந்த தண்ணீரை இறக்கின்றோமா அல்லது அல்லாஹ் தான் இறக்குகிறான் என்று அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கின்றான். இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்கின்ற பொழுது, அஃபரஐத்தும் மா தஹ்ருஸூன், உலகத்திலே எத்தனையோ பயிர் பச்சைகளை எல்லாம் மக்கள் பயிரிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் கேட்கிறான், அன்தும் தஸ்ரவுனஹு அம் நஹ்னு ஸாரிஊன், நீங்களாக அவைகளை பயிராக முளைக்கச் செய்கிறீர்களா அல்லது நாங்கள் தான் முளைக்கச் செய்கின்றோமா? அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கிறான். எத்தனை நியமத்துகள் சகோதரர்களே! மனிதனுக்கு சாப்பிடாமல் வாழ முடியுமா? இந்த சாப்பாடு எப்படி வந்து கொண்டிருக்கிறது? அல்லாஹ் மறுமையிலே விசாரிக்க இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் தினம் வீட்டை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். யார்? அன்றைய அரபு தீபகத்தின் ஜனாதிபதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே செல்கிறார்கள். ஒரு பகல் நேரமாக இருக்க வேண்டும். அது அங்கே சென்று பார்த்த நேரத்தில் அபூபக்கர், உமர் ஆகிய இரண்டு சஹாபாக்களும் அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். அபூபக்கர் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால்
முதலாவது ஹலீஃபாவாக இருந்தவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார்? இரண்டாவது ஹலீஃபா. அப்படிப்பட்ட சிறந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அங்கே போய் கேட்கிறார்கள், மா அஹ்ரஜகுமா, நீங்கள் இரண்டு பேர்களும் வீட்டை விட்டு வெளியே வந்ததற்கான காரணம் என்ன என்று கேட்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அந்த நேரத்திலே அந்த இரண்டு சஹாபாக்களும் சொன்னார்கள், அல் ஜூ யா ரசூலல்லாஹ், தாங்க முடியாத பசி யா ரசூலல்லாஹ், தாங்க முடியாத பசி என்று சொல்கிறார்கள். நபியை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அம்மா அன வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் யாருடைய கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, அந்த அல்லாஹ் மீது சத்தியமாக ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு சொன்னார்கள், நானும் வெளியே வந்த காரணம் என்ன தெரியுமா? நானும் பசியோடு தான் வெளியே வந்திருக்கிறேன், சாப்பிடுவதற்கு வீட்டில் எதுவும் இல்லை. இவர்கள் யார்? அன்புள்ள சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மூன்று சஹாபாக்களையும் மூன்று பேர்களுமாக அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுகளோடு ஒரு சஹாபியின் வீட்டை நோக்கி நடக்கிறார்கள். அங்கே சென்ற நேரத்தில் அந்த சஹாபி வீட்டில் இருக்கவில்லை. அவர்களுடைய மனைவி அவர்களை உள்ளே வருமாறு அழைத்தார்கள். சொல்கின்ற பொழுதே அந்த சஹாபி வீட்டுக்கு வருகிறார். அவர் தண்ணீர் எடுப்பதற்காக வெளியே சென்றிருந்தார். அந்த சஹாபி வந்ததுக்கு பின்னால் வரவேற்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இந்த பூமியிலே இன்று யாரும் விருந்தளிக்க முடியாத அளவுக்கு நான் சிறப்பை பெற்றிருக்கிறேன், எனக்குத்தான் அந்த பாக்கியம் என்று கருதிவிட்டு அவர்களுக்காக உடனடியாக ஈச்சமரத்திலே ஏறி ஒரு ஈச்சங்கொலையை கொண்டு வந்து வைக்கிறார்கள். யாருக்கு? அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும் சாப்பிடுவதற்காக பழுத்த காய்ந்த பல்வேறு முறைகளில் இருக்கக்கூடிய ஈச்சம் பழத்தை கொண்டு வந்து கொடுத்து விட்டு அவர் அவசரமாக ஒரு கத்தி எடுத்து கொண்டு போகிறார், ஒரு ஆட்டை அறுத்து சமைப்பதற்காக. நபி அவர்கள் அந்த சஹாபியை எச்சரிக்கை செய்கிறார்கள், உங்களுக்கு பால் தரக்கூடிய ஆட்டை அறுக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அந்த சஹாபி சென்று அந்த ஆட்டிறைச்சியும் கொண்டு வந்து வைக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அங்கே அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அவர்களும் அதாவது சாப்பிடுகிறார்கள், வயிறு நிரம்புகிறார்கள். அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது அந்த சஹாபாக்களை பார்த்து சாப்பிடுவதற்கு பின்னால் என்ன சொன்னார்கள் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, அல்லாஹ் மீது சத்தியமாக, லதுஸ் அலுன்ன அன்ஹாதன் நஈமி யௌமல் கியாமா, இப்பொழுது நீங்கள் சாப்பிட்டு இருக்கிறதே இதை பற்றி மறுமையிலே நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று சொல்கிறார்கள். அன்புள்ள கொண்ட சகோதரர்களே, சாப்பிடுவதற்கு எதுவுமே இல்லாமல் வீட்டில் இருக்க முடியாத தாங்க முடியாத பசியோடு வீட்டை விட்டு வெளியேறி இன்னொரு சஹாபியின் வீட்டில் சாப்பிட்டதற்கு பின்னால் அந்த சாப்பாட்டை பற்றியும் மறுமையிலே விசாரிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அல்லாஹ் எங்களுக்கு இந்த நிலைமையை வைத்திருக்கிறானா? அது யார்? ரசூலுல்லாஹ், இந்த உலகத்துக்கு ரஹ்மத்தாக வந்தவர்கள். அந்த ரசூலுல்லாஹ்வுடைய நிலைமை அப்படியாக இருந்தால் எமது நிலைமைகள் எப்படி இருக்கிறது சிந்தித்து பாருங்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் அந்த சூரத்திலே அதைத்தான் சொல்லி காட்டுகிறான். அதாவது நீங்கள் சும்மலத்துஸ் அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம், நீங்கள் மறுமையிலே அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த நியமத்துகளை பற்றியெல்லாம் விசாரிக்கப்படுவீர்கள் என்பதை அல்லாஹ் எங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கின்றான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாம் இவ்வாறு குர்ஆனுடைய வசனங்களை விளங்கி எம்முடைய வாழ்க்கையை சீராக்கிக் கொள்ள வேண்டும். வல்லாஹ் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அதற்கான தௌஃபீக்கை தருவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ், அம்மா பஅத். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இவ்வாறு குர்ஆனுடைய வசனங்களை நாங்கள் அடிக்கடி ஓதி அதனுடைய மொழிபெயர்ப்புகளை விளங்கி எம்முடைய வாழ்க்கையை திருத்திக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் என்பதை பல்வேறு வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவ்வாறே ஒரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது மறுமையில் மனிதனை பற்றி, தன்னுடைய கூட்டத்தினரை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்லக்கூடிய ஒரு முறைப்பாட்டை பற்றி ஒரு வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். அந்த வசனம், வகாலர் ரசூல் யா ரப்பி இன்ன கௌமி இத்தஹது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா. அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வை பார்த்து சொல்லுவார்களாம்,
அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், யா ரப், என் நாயனே இறைவா, இன்ன கௌமி, என்னுடைய கூட்டம் இருக்கிறார்களே, என்னுடைய கூட்டத்தினர்கள், இத்தஹது ஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனை எப்படி தெரியுமா எடுத்துக்கொண்டார்கள், மஹ்ஜூரா, வெறுப்பாக எடுத்துக்கொண்டார்கள் என்று ஒரு முறைப்பாட்டை சொல்லப் போகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாவுடைய உம்மத்தை பற்றி, ரசூலுல்லாவுடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய எங்களை பற்றி மறுமையிலே இந்த வசனம் சொல்லப்படும் என்றால் எம்முடைய நிலைமை எப்படி இருக்கும்? குர்ஆனை ஓதுவது கிடையாது, குர்ஆனை நாங்கள் ஆராய்வது கிடையாது, குர்ஆனுடைய மொழிபெயர்ப்புகளை எடுத்து வாசிப்பது கிடையாது என்றால் நாங்கள் இந்த ரசூலுல்லாவுடைய முறைப்பாட்டுக்கு உட்படுவோமா இல்லையா? சிந்தித்து பாருங்கள். இமாம் இப்னுல் கய்யிம் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லுகின்ற பொழுது, யாரெல்லாம் குர்ஆனை கேட்காமல், குர்ஆனை ஈமான் கொள்ளாமல், குர்ஆனை செவிசாய்க்காமல் ஒதுக்கிவிட்டார்களோ, காபிர்களாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், அவர்கள் அனைவரும் இதிலே சேருவார்கள் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். இன்னும் சொல்கிறார்கள், யாரெல்லாம் குர்ஆனை ஓதுகிறார்கள் ஆனால் குர்ஆன் சொல்லக்கூடிய முறையில் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளவில்லை, அவர்களும் குர்ஆனை வெறுத்து விட்டார்கள் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். இன்று நிறைய பேர்களை பார்க்கின்றோம் அல்லவா? எமது ஊரில் என்னென்ன நடைமுறைகள் இஸ்லாம் என்ற பெயரிலே, இஸ்லாம் என்ற அந்த வாசகத்தோடு செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றனவோ அதை அப்படியே செய்து கொண்டிருக்கிறார்கள். குர்ஆன் சொல்கிறதா, குர்ஆனில் இதை பற்றி ஏதாவது இருக்கிறதா, அல்லது ரசூலுல்லாஹ் விளக்கம் சொல்லியிருக்கிறார்களா என்பதை எல்லாம் பார்க்க மாட்டார்கள், குர்ஆனை ஒதுக்கி விடுகின்றார்கள். அன்புள்ள சகோதரர்களே, யாரெல்லாம் இந்த குர்ஆனின் படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளவில்லையோ, நபி அவர்கள் சொல்லக்கூடிய அந்த முறைப்பாட்டிலே அவர்களும் சேர்ந்து கொள்வார்கள் என்று இமாம் இப்னுல் கய்யிம் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இன்னும் சொல்கிறார்கள், யாரெல்லாம் இந்த குர்ஆனை முன்வைத்து இந்த குர்ஆனின் வசனங்களின் மூலமாக சட்டம் அமைத்துக் கொள்ளவில்லையோ, தங்களுக்கு தேவைப்படக்கூடிய சட்டங்களுக்கு குர்ஆனின் மூலம் தீர்ப்பு சொல்லவில்லையோ, அவர்களும் மாட்டிக்கொள்வார்கள் என்று அந்த இமாம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்று சொல்கிறார்கள், யாரெல்லாம் இந்த குர்ஆனுடைய விளக்கங்களை விளங்கி, அந்த குர்ஆனை ஆராய்ந்து, அந்த குர்ஆனுடைய விளக்கத்தை புரிந்து உலகத்திலே செயல்படவில்லையோ, ஆராயவில்லையோ, அதை விளக்கம் பெறவில்லையோ, அவர்களும் மாட்டிக்கொள்வார்கள், இந்த கூட்டத்திலே அவர்களும் சேர்ந்து கொள்வார்கள் என்று இமாம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இன்று குர்ஆன் ஓதுவதாக இருந்தால் அல்லது அதை விளங்குவதாக இருந்தால் இன்று கசப்பாக இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். ஆண்களை எடுத்துக்கொள்ளுங்கள், பெண்களை எடுத்துக்கொள்ளுங்கள், தினமும் ஒரு 10 நிமிடமாவது இந்த குர்ஆனை நாம் வாசித்து பார்க்க வேண்டும், இதனுடைய மொழிபெயர்ப்பை எடுத்து வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களா? வீடுகளிலே வாசிக்கப்படுகின்றனவா? யார் யாரோ எழுதப்பட்ட புத்தகங்களை எடுத்து வாசிக்கிறார்கள். சஹீஹான லைஃபான தூக்கி எறியப்பட வேண்டிய எத்தனையோ ஹதீஸ்கள் இருக்கக்கூடிய புத்தகங்களை எடுத்து அப்படியே வீட்டிலே வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பை வாசிக்க கூடாதா? அன்புள்ள சகோதரர்களே, நாம் முயற்சி செய்தால் ஒவ்வொரு நாளும் 2 பக்கங்கள் 3 பக்கங்கள் குடும்பமாக சேர்ந்து வாசிப்போம் என்றால் இந்த குர்ஆன் சொல்லக்கூடிய எத்தனையோ செய்திகளை புரிந்து கொள்வோம். இது நேர்வழிக்கான ஒரு வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, எனவே குர்ஆன் எங்களுடைய வாழ்க்கைக்கு நேர்வழியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய நாங்கள் விசேஷமாக சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய மொழிபெயர்ப்பு எங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். நாங்கள் ஓதக்கூடிய நேரத்தில் தொழுகைக்காக தக்பீர் கட்டிவிட்டால் எங்களுடைய உள்ளத்திலே அந்த சூரத்துல் ஃபாத்திஹா என்ன சொல்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு ஓதுவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அப்படி இல்லாவிட்டால் நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம். நாங்கள் தொழக்கூடிய தொழுகைகளின் மூலமாக, நாங்கள் நோக்கக்கூடிய நோன்பு மூலமாக எங்களை ஷைத்தான் எங்களையே ஏமாற்றி வைத்திருக்கிறான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாம் எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் இந்த குர்ஆனை விளங்கி, இந்த குர்ஆனை ஓதி, எம்முடைய வாழ்க்கையிலே ஆராய்ந்து நாங்கள் அந்த குர்ஆனின் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையை அமைத்து மறுமையிலே வெற்றி பெறுவதற்கு வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் தருவானாக. யா அல்லாஹ், பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக, பெற்றோர்கள் உஸ்தாமாவுடைய பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக, இஸ்லாமிய வாழ்க்கையில் எங்களை வாழ வைப்பாயாக, இந்த குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக, இதை விளங்கக்கூடியவர்களாக, இதன்படி எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் தினமும் இந்த குர்ஆனை ஓதி அதை விளங்கக்கூடிய சந்தர்ப்பத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி தருவாயாக. எங்கெல்லாம் முஸ்லிம்கள் கஷ்டப்படுகின்றார்களோ அங்கெல்லாம் முஸ்லிம்களுக்கு நிம்மதியை கொடுப்பாயாக. எந்தெந்த நாடுகள் எல்லாம் முஸ்லிம்கள் அநியாயமாக அழிக்கப்படுகின்றார்களோ அங்கெல்லாம் நிம்மதியையும் சுபீட்சத்தையும் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே வழங்குவாயாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.